குடும்பம் அப்படிங்கிறது வந்து இறைவனால் பூமியில் ஏற்படுத்தி கொடுத்த சொர்க்கம்னு சொல்லுவாங்க. உண்மை அதுதான். நாம் வந்து ஒரு சிலர் மட்டுமே நெருங்கின சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சிலர் ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, தேசம் விட்டு தேசம், மதம் விட்டு மதம், அப்படியெல்லாம் பல இதில் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணுற வாழ்க்கையை சீக்கிரமாக தூக்கி வீசிடுறாங்க. ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணை விட்டு ஒரு ஆண் குடும்பம் நடத்த முடியாது, ஒரு ஆணை விட்டு ஒரு பெண்ணும் குடும்பம் நடத்த முடியாது. 2 குழந்தைங்க ஆனதுக்கு பிறகும் கூட உதாசீனப்படுத்தி போயிடுறாங்க. ஆனால் அப்படி பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் என்னன்னு தெரியும். கண்டிப்பாக நிச்சயமாக 2 பேரும் சேர்ந்தால் மட்டுமே குடும்பத்தை ஒழுங்காக கொண்டு போக முடியும், குழந்தைகளை ஒழுங்காக கொண்டு போக முடியும். அந்த குழந்தைகளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அம்மா பாசம் தேவை, அப்பா பாசம் தேவை குழந்தைங்களுக்கு. ஒருத்தர் மட்டும் இருந்ததுன்னா அது கஷ்டம்தான். ஆனால் அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றுக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஈகோ பார்க்காதீங்க குடும்பத்துக்குள்ளே. ஒரு ஆணுக்கு கோபம் வந்தால் ஒரு பெண்ணு விட்டு கொடுத்து போங்க, ஒரு பெண்ணுக்கு கோபம் வந்தால் ஆண் விட்டு கொடுத்து போங்க. சரிங்களா? கல்யாணம் ஆன புதுசில் கணவன் பின்னாடி மனைவி போயிட்டுருப்பாளாம்மா. அதே இறுதி காலத்தில் மனைவி பின்னாடி கணவன் போயிட்டுருப்பானாம்மா. எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்களா? அதனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரிஞ்சிடாதீங்க.